ஹைனகர் குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? வில்லேஜ் எல்லாம் தோத்து போயிடும். எங்கள் ஏரியாவில் எந்த அளவுக்கு அழகாக அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். காலையில் நாற்று நடும்போது எடுத்த வீடியோ தான் இது. ஸோ காலையில் நான்வெஜ் வாங்கலான்னு சொல்லிட்டு வெளியில் போனால் ஏர்லி மார்னிங் சிக்கன் மட்டும்தான் இருந்தது. ஸோ சிக்கன் வாங்கிட்டு வந்து குருமா வச்சுட்டு இட்லி ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு இன்றைக்கி நான்வெஜ் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வாங்கலாங்கும் போது ஃபிஷ் மார்க்கெட்டில் ஃபிஷ் எல்லாம் நல்லா வந்திருந்தது. நாளைக்கு சண்டேனால முந்தின நாள் எல்லாமே வந்திருந்தது. ஸோ மட்டனும் ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு நாங்கள் பேக்கரிக்கு வந்துட்டோம். ஸோ ஊர்லேருந்து அப்பா வந்திருக்கனால கிட்ஸுக்கு வந்து என்னென்ன வேணுமோ வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பேக்கரிக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஸோ நான் வந்து இந்த பேக்கரிக்கு பர்த்டே டைமில் மட்டும்தான் வருவேன் கேக் வாங்குறதுக்கு, மற்றபடி வரமாட்டேன். எனக்காவது ரொம்ப க்ரேவிங்ஸ் இருந்துச்சா ப்ரௌனி வாங்க வருவோம், அவ்வளோதான். ஸோ எனக்கு இந்த ஜூஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரிஜினலாக அந்த கோவா ஸ்ட்ராபெரி ஜூஸ் இதில் வந்து நிறைய கம்மிஸ் போட்டிருக்கும், குடிக்கிறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸ் எல்லாம் கவர் பண்ணுற அளவுக்கு இந்த மேஷ்மெல்லோவை எப்படிலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அந்த கடையில் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. கிட்ஸ் உள்ள போனால் வெளியே வரவே மாட்டாங்க. ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு மட்டன் குழம்பு, ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ் குழம்பு அப்புறம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு மட்டன் குழம்புக்கு வந்து காஷ்மீரி மிளகா தனியாக, அதுக்கப்புறமேல் வந்து சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, ஜீரகம், மிளகு, சோம்பு, கசகசா போட்டு அரைச்சி ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி டேவே சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஹரிபரியாக சமைச்சிருக்கிறதுல புது நைஃப்னால கத்தியில் கையை கிழிச்சிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமேல் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் அந்த ரெட் வெல்வெட் கேக் சாப்பிட போகலான்னு பார்த்தா ஃபுல்லாக எறும்பு வந்துருந்துச்சு. ஒரு 2 ஹவர்ஸில் வந்துருச்சு. எனக்கு எறும்பு வந்தால் மட்டும் எந்த ஃபுட்டையுமே நான் தொடவே மாட்டேன்.